ॐ यदाग्ने दाहिः शक्ति रामकृष्णे स्थिता ह्यः सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபர கன்னியில் சென்ற வாரம் எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே என்ற கண்ணினுடைய பொருளை விரிவாகவே நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பராபர கன்னியின் 66வது கன்னி, வெட்டவெளி பேதையன் யான் வேறு கபடு ஒன்று அறியேன், சிஸ்டருடன் சேர் அனந்தம் தெண்டன் பராபரமே. இறைவா, நான் ஒரு பேதை, என்னிடத்தில் கபடு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் மிக சிறந்த சாதுக்கள், அதாவது சிஸ்டர்களோடு சேர்ந்து ஆனந்தம் கொள்கின்ற தொண்டனாக இருக்கின்றேன். தன்னுடைய நிலையை பற்றி தாயுமானவர் இந்த கன்னியில் தெரிவிக்கிறார். இதை பற்றி நாம் சற்று விரிவாகவே சிந்திப்போம். பொதுவாகவே வெட்ட வெளி அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு பரவெளி. இது பரம்பொருள் என்றும் கூட சொல்லலாம். இருட்டில் நாம் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் பல அனைத்தும் நமக்கு தெரியும். பகலில் வெளியே பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. அதுபோன்று என்னிடத்தில் அறிவோ வேறு எதுவுமோ இல்லை. எப்படி வெட்ட வெளியில் ஒன்றுமே இல்லையோ அதே போன்று என்னிடத்தில் எதுவுமே இல்லை. அதை குறிக்க பேதை. பொதுவாக பேதையினாக்கா அறிவற்றவன் என்று சொல்வது வழக்கம். இங்கே பேதை என்பது உலகியல் நாட்டம், அது சற்றும் இன்றி இறைவனுக்காகவே அனைத்தையும் துறந்த ஒரு நிலையை குறிக்கிறது. அல்லது இறை அனுபூதி பெறாத அந்த ஆன்மாவினுடைய இயக்கத்தையும் குறிக்கிறது. நான் அனைத்தையும் எல்லா முயற்சியும் செய்துவிட்டேன், ஆன்மீக சாதனையில் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், ஆனாலும் உன்னுடைய திருவருள் இன்னும் கைகூடவில்லை. இத்தகைய ஒரு பேதை நிலையில் இருக்கின்றேன், கையற்ற நிலையில் இருக்கிறேன். அது சொல்லுவதோடு மற்றொன்றையும் சொல்கிறார். என்னிடத்தில் கபடு இல்லை, உன்னை தவிர்த்து வேறு எதையும் நான் அறியவில்லை. அது மட்டுமில்லாமல் நான் உனக்கு அந்நியமானவனும் இல்லை. இப்படி கபடு இல்லாமல் வேறு எதையுமே அறியாமல் இருக்கின்ற நான், சிஸ்டர்கள், அடியார்கள், மெய்யறிவு பெற்றவர்கள், அவர்களோடு சேர்ந்து அளவற்ற வணக்கங்களை செலுத்துகின்ற அனந்தம் தெண்டன் வணக்கங்களை, அளவில், அதாவது கோடி கோடி நமஸ்காரங்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் அவர்களுக்கு நமஸ்காரங்களை செலுத்தி அவர்களுக்கெல்லாம் தொண்டனாக இருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றேன் பராபரமே என்று தாயுமானவர் இந்த கன்னியில் இறைவனுடைய அருளுக்காக ஏங்கி இருக்கின்ற தன்னுடைய நிலையை விளக்குகிறார். நாம் பார்க்கும்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெட்டவெளி, ஐம்பூதங்களில் ஆகாயம், இது அனைத்தையுமே தன்னுள் அடக்கி எந்த விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது. அதனுள் என்னென்ன இந்த மற்ற உலகங்கள் அனைத்துமே இருந்தாலும் அது எது விதத்திலும் பாதிக்காமல் அது தன்னிலே இருப்பதை போன்று இருக்கின்ற ஒரு நிலை. அத்தோடு எதுவுமே இல்லாத நிலை, அதே நேரத்தில் எல்லாமே தன்னகத்து கொண்டது. அதுபோன்று இறைவன் எல்லையற்றவர், அனைத்தையும் தன்னில் கொண்டவர், அதே நேரத்தில் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர். இறைவனை நாம் அறிய வேண்டுமென்றால் உலகியல் அறிவை நாம் முற்றிலுமாக ஒழித்து, அல்லது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏகாக்கிரக சித்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் இருக்க வேண்டும். இறைவனை தவிர்த்து வேறு எதையுமே வேண்டாத ஒரு நிலை இது. இந்த வெட்டவெளி பேதையன் என்பது இறைவனை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை, அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்
அந்த ஒரு தெளிந்த நிலையை, முற்றிலுமான அந்த வைராகிய நிலையை குறிக்கின்ற நிலை. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா இத்தகைய மகானுபாவர்களிடத்தில் என்ன அலைகளும் இருக்காது. சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட, மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதி நிலை, அகந்தை அனைத்தையும் கடந்த ஒரு நிலை. இது போன்ற ஒரு நிலையை இங்கே தாயுமானவர் குறிப்பிடுகிறார். ஆனால் உலகில் வரும்போது இந்த அமைதிக்கு பதில் அமைதியின்மை தான் இருக்கும். மனம் முழுக்க சஞ்சலங்கள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், கவலைகள் அல்லது சந்தோஷங்கள், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு என்று மனம் முழுக்க ஒரு கொந்தளிப்பான அல்லது மாறுபட்ட சூழல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் ஆன்மீக சாதகர்கள் இவை அனைத்தையும் கடந்து விட்டார்கள். மனத்தினுடைய எண்ணங்களுடைய அலைகள் அனைத்தையும் கடந்து விட்ட நிலை. அந்த யோக சூத்திரம், 15 யோக சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரமே அந்த யோகத்தை பற்றி சொல்லும்போது, யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது எண்ணங்களுடைய அலைகளை ஒடுக்கி இருத்தல், மனத்தினுடைய சித்தத்தினுடைய அலைகளை ஒடுக்கி இருத்தல். இங்கே சித்தம் என்பது இன்னும் ஆழ்ந்த பொருள். நாம் பொதுவாக மனத்தை பார்க்கிறோம், மனத்தை உணர்கிறோம், அதில் இருக்கின்ற எண்ணங்களை அனைத்தும் உணர்கிறோம். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது சித்தம். இந்த சித்தத்தில் தான் எல்லாமே பதிவாகி இருக்கின்றது. ஒரு கம்ப்யூட்டர் சர்வரில் எல்லாமே எப்படி பதிவாகி இருக்கிறதோ அது போன்று முற்பிறவியில் நாம் செய்த செயல்கள், அதனுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும், சம்ஸ்காரங்கள், வாசனைகள் எல்லாமே இந்த சித்தத்தில் பதிவாகி இருக்கும். ஸோ அந்த சித்தத்தினுடைய அலைகள் எதுவுமே இல்லாததான் யோகம் என்று பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுகிறார். இதைத்தான் தாயுமானவர் இங்கே வெட்டவெளி பேதையன் யான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு சாதகன் என்னதான் நாம் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை தத்துவங்கள் அறிந்திருந்தாலும் சரி, இறை அனுபவத்திற்கு முன்னாடி அவையெல்லாம் அற்பம், பூஜ்யம். நாரதர் போயிட்டு சனத்குமாரர்கிட்ட கேட்குறார், நான் இதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கல்வியும், அதாவது அறிவியல், கணக்கு, மொழியியல், இப்படி எத்தகைய துறைகள் இருக்கிறதோ இந்த உலகத்தில் அத்தனை துறைகள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒருத்தர் கல்வியை கற்றதாக வைத்துக்கொள்வோம். அந்த மாதிரி நாரதர் சொல்கிறார். அந்த சமயத்தில் என்னென்ன இருக்கிறதோ, வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், 6 தரிசனங்கள், இப்படி எல்லாவற்றையும் சொல்கிறார். நான் பல விஷயங்களை கற்றுருக்கிறேன், ஆனாலும் நான் இன்னும் கற்றுக்கலன்னு சொல்லி என்னுடைய உள் மனசு சொல்கிறது. நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் கற்றுவிட்டதாக எனக்கு தோன்றுது, ஆனாலும் முழுமை பெறவில்லை அப்படின்னு சொல்லும்போது சனத்குமாரர் கேட்குறார், நீ என்னென்ன கற்றிருக்கோ அதை முதல்ல சொல்லு. ஒருவேளை நீ கற்றிருக்க தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் நான் உனக்கு சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஆசிரியர்களிடத்தில் கூட பணிவு இருக்கிறத நாம் பார்க்கலாம். அப்புறமா அவர் அந்த லிஸ்ட்டு சொல்கிறார். இது எல்லாம் கேட்டது, நீ கற்றது எல்லாமே பூஜ்யம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறார். நீ கற்றது அனைத்தும் பூஜ்யம். நீ அந்த மெய்ப்பொருளை அறியவில்லை. மெய்ப்பொருள் அறியாமல் எத்தகைய கல்வி கற்றாலும் அவை அனைத்தும் வீண்தான். இங்கே நாம் பார்க்கும்போது கல்வி கற்றாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் எல்லாருமே சொல்கிறாங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி மற்றல்ல மாடல்ல மற்ற அவைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறது நாம் பார்க்கலாம். இந்த கல்வி என்பது லௌகிக கல்வி, ஒருவனை சொந்த காலில் நிற்க செய்வது. உலகத்தில் ஒரு பொருளை சம்பாதித்து சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு கல்வியை லௌகீக கல்வி நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த கல்வியில் இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்றால் மரணத்தின் போது அது உடன் வராது. மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள நிலையை லௌகீக கல்வி எதுவுமே நமக்கு கற்றுத்தராது. ஸோ அதைத்தான் சனத்குமாரர் குறிப்பிடுகிறார். நீ எதெல்லாம் கற்றிருக்கு அது எல்லாம் பூஜ்யம். நீ உள்ளுக்குள் முழுகவில்லை. நீ புறத்தில் இருக்கின்ற கல்விகளை கற்றிருக்கிறாய், அகத்தில் முழுகவில்லை. எனவே அகத்தில் முழுகுன்னு சொல்லி யோக முறைகளை சொல்லுகிறார். அதன் பிறகு அவருக்கு ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம் சித்திக்கிறது என்று புராணம் சொல்லும். ஸோ இந்த மாதிரி இந்த தாயுமானவரும் இதை தான் சொல்கிறார். நான் பேதை, அறிவிலி, அதாவது ஆன்ம ஞானத்தை உணராத ஒரு அறிவிலி. ஸோ இத்தகைய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். இறைவா, என்னிடத்தில் நான் எனது என்ற அகங்காரத்தையும் நான் துறக்க சித்தமாக இருக்கிறேன் அல்லது துறந்து விட்டேன். ஒரு குழந்தை நிலையில் இருக்கின்றேன்.
குழந்தை எப்படி புது விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறதோ அதே போன்று நானும் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். இதை நான் அந்த உன்னை அறிந்து கொள்ள வேண்டும், உன்னிடத்தில் என்னை ஒப்படைக்க வேண்டும், அந்த ஒரு ஏக்கம்தான் இங்கே தாயுமானவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த வேறு கபடுன்னும் போது வஞ்சகமோ கோணல் புத்தியோ பொய்யோ இரட்டை நிலையோ அது போன்று எதுவுமே இல்லாத ஒரு தூய மனம். ஸோ கபடம்னாக்கா ஒரு பொருளை யதார்த்தமாக இருக்கிறத உணராமல் தன்னுடைய சுயநலத்துக்காகவோ அகங்காரத்துக்காகவோ அதை திரித்து பார்ப்பது கபடம். நீங்கள் கோணல் புத்தி கிட்ட இருக்கிறவங்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்த சொன்னாலும் அவங்க கோணலாக தான் சொல்லுவாங்க. இது உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இங்கே வக்கீல்களும் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் அந்த ஆர்குமெண்ட் வரும்போது எதிராளி எப்படியெல்லாம் வாதத்தை வைப்பாங்க தான் ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லி. ஸோ இப்படி இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்தை பொறுத்து அது வேறுபடும். ஸோ பொருளை உள்ளபடி உணராமல் தங்களுடைய நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தை திரித்து பார்க்கிறது இந்த ஒரு மனப்பான்கு. ஸோ இப்படி இல்லாமல் வேறு கபடு ஒன்று அறியேன். நம்ம போன இந்த இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகிம்சையை பற்றி தாயுமானவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. ஸோ இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இங்கே. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு எந்த கபடத்தனமும் இல்லை. ஸோ எந்த உயிர்களிடத்தையும் நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த உயிர்களால் எனக்கு ஆக வேண்டியதும் இல்லை. மேலும் அந்த உயிர்களின் நலனுக்காக என்னையே துறக்க தயாராக இருக்கிறேன். முற்றிலுமாக பிற நலனுக்காக என்னையே ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன். ஸோ இப்படி இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் வேறு கபடு ஒன்று அறியேன். ஸோ இப்படி எதற்கும் இந்த உலகில் விஷயங்கள் எதையுமே நான் நாடாமல் நான் இருக்கிறேன். ஸோ சாஸ்திரங்கள் சொல்லும்போது மனம் தியானத்திலோ ஜபத்திலோ அல்லது யோகத்திலோ நிலை பெற வேண்டுமென்றால் இரண்டாக இருக்கின்ற மனத்தை ஒன்றாக்க வேண்டும். மனம்னு எடுத்துக்கிட்டாக்கா அது நல்ல வாசனைகள் கொண்டது, தீய வாசனைகள் கொண்டது. மனம்னாவே காற்றை போன்றது. அந்த காற்றில் பார்த்தீங்கன்னா எது கலக்கிறதோ அதுக்கேற்ற வாசனைகள் வருகிறதோ அதற்கேற்ப ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரங்கள் இயல்புகள் வாசனைகளுக்கேற்ப அது வெளிப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட மனத்தை தூய்மையாக்க வேண்டுமென்றால் அதனுள் இருக்கின்ற அந்த அழுக்குகளை எண்ணங்களை அதாவது ஆசைகளை அந்த பற்றுகளை நாம் துறக்க வேண்டும். ஸோ இந்த பற்றுகளை ஆசைகளை துறந்தால் மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைகிறதுக்கு ஒரே ஒரு அறிகுறி எதுவென்றால் ஒருமுகப்பட்ட திறன். உட்கார்ந்த உடனே மனம் சஞ்சலமே இல்லாமல் இறைவனிடத்தில் ஒருமுகப்பட்டுவிடும். ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் சிந்தனை செய்தால் அந்த விஷயத்தினுடைய பொருள் அவர்களுக்கு சட்டென்று புரிந்துவிடும். ஸோ அதுதான் உண்மையான தூய நிலை. ஸோ இத்தகைய மனம் கபடமற்ற மனம், தெளிந்த மனம், தூய மனம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மனம். ஸோ இந்த மனத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நாம் எதிர்பார்ப்புகளை விட்டெடுக்க வேண்டும். மற்ற எதிர்காலத்தில் இப்படி நடக்க வேண்டும், பிறர் இப்படி என்னை நடத்த வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் விட்டு இறைவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது தான் மனம் தூய நிலை அடையும். இப்போ ஒரு நிலையை கேட்கலாம், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது முற்றிலும் துறந்த ஒரு சாதகர்கள் துறவிகளுக்கு சொல்கிறது மாதிரி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் எங்களுக்கு சாத்தியமா? இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நீங்களே சாதாரணமாக ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எதிரில் எப்படியெல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் வரும்போது அவங்க மேலே நீ கோபமே பட மாட்டிங்களா? இப்படியெல்லாம் கேட்கலாம். எது நடந்தாலும் ஒரு சாட்சி பாவம், ஒரு அமைதி. ஏனென்றால் நம்ம பதட்டப்படுறதுனாலையோ கோபப்படுறதுனாலையோ ஒன்றுமே ஆகப்படுறதில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு முறை 2008 அந்த சமயத்தில் பிருந்தாவன் யாத்திரைக்கு நாம் போயிருந்தோம். அப்போ பல இடங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு வாலண்டியர் அவருடைய வண்டியை கொடுத்து அவர் உங்களுக்கு ஓட்டிகிட்டு போவார், நீங்கள் அவரோடு போங்கன்னு சொல்லி மடத்தில் இருக்கிறவங்க நம்மளை அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுடைய பையன், அவன் வெளிநாட்டில் இருக்கிற பையன், அதாவது இவர் இந்தியன், அந்த அம்மா வெளிநாட்டு பெண்மணி. ஸோ அவங்களுடைய திருமணத்தில் பிறந்த அந்த பையன், அவனுக்கு வயசு ஒரு 25 இருக்கும். ஸோ அவன் அப்பாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். இவர் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த பிருந்தாவனத்தில் முக்கியமான கோயில், அந்த கோயிலை தரிசனம் பண்ணும்போது அவருக்கு மனநிலை தடுமாற்றம்.
அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் மனநிலை பேதலித்தவர்னு சொல்லி. இப்படி இருந்தால் அவங்க எதுக்கு எனக்கு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல. அவர் வண்டி ஓட்டுறாரு, அந்த வண்டியை ஓட்டுறதை பார்த்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அப்படின்னா அப்படி ஓட்டியிருக்கார். அதாவது அந்த கால் ரெண்டும் அந்த கீழே வைக்கிறதுக்கு பதிலாக சீட்டு மேலே அந்த சம்மணம் போட்டு உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பக்கத்தில் போகிறவங்கெல்லாம் அவங்க நம்மளை பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பர்சன் அவன் வந்து எதுவுமே உணர்ச்சியை காட்டாமல் அமைதியாக உட்காந்துக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறேன், என்ன உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் எதாவது சொல்லுனாக்கா அவன் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணோம். கிருஷ்ணா, நீ இப்போ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கிற, எனக்கு வந்து இப்போ உயிர் போனால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு காலோ ஏதோ போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கணும். ஆர்டருக்கு நான் சர்வ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஆர்டருடைய சர்வீஸை நான் எடுத்துக்கூடாது, நீ தான் பண்ணணும். போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாகிட்டேன். அப்புறம் எப்படியோ நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டார். எதுக்கு இது சொல்ல வரனா, அந்த பையன் அப்படி ஒரு அமைதி. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இவங்க தான் உண்மையான வேதாந்தியோ. இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு கூலாக இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சம். அப்பப்போ அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமநிலை, அதாவது எதிர்மறையான சுச்சுவேஷன் நடந்தாலும், நமக்கு பிடித்த விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சாட்சியாக பற்றுதல் இல்லாமல் பார்க்கின்ற ஒரு நிலை. ஸோ இந்த நிலையை நாம் அடையும் போது தான் நாம் வந்து உண்மையான அமைதியில் திளைத்திருக்கிறோம். ஸோ இப்படி நாம் சொல்வோம். ஆனால் இப்படி இந்த நிலையை அடைவதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? நாம் முயற்சி பண்ணுறோம். சில நேரங்களில் மனசு அமைதியாகுது, பல நேரங்களில் அமைதி கூடவில்லை. இரண்டாவது, நம்ம உலக வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலரோடு பழக வேண்டியது இருக்கிறது. இப்படி இருக்கும்போது என்ன தான் வழின்னும் போது அதுக்கு அவரே வழியை கொடுக்குறார். சிஸ்டருடன் சேர். சிஸ்டர்னாக்கா நல்ல ஒழுக்கம், ஞானம், பக்தி கொண்ட சான்றோர்கள், அவர்களுடைய சத்சங்கம். ஸோ இந்த சிஸ்டர்கள்னும் போது மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றால் யாருக்குமே தீங்கு செய்யாதவர்கள். அடுத்தது, எப்போதும் இறைவனையே சிந்தனை செய்பவர்கள், எப்போதும் அமைதி நிலையில் இருப்பவர்கள், சாஸ்திர நெறியில் ஒழுகுபவர்கள், தெய்வத்திடமே மனத்தை வைத்திருப்பவர்கள், கருணையே வடிவானவர்கள், அகந்தியே இல்லாதவர்கள், சத்திய நிஷ்டை கொண்டவர்கள், இத்தகையோர் இந்த சிஸ்டர். ஸோ இந்த சிஸ்டர்களை நாம் பார்க்க முடியுமா? என்னக்கா நம்முடைய மனசுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரிவாங்க. உண்மையாகவே மகான் இருந்தால் கூட அவர் பார்த்தாக்கா இவர் உண்மையிலே மகான் தானா இல்லையான்னு நம்முடைய மனசு அடையாளம் பண்ணும். ஆனால் உண்மையிலேயே நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அது போன்ற மகான்களுடைய கூட்டுறவை பகவானே நமக்கு அனுப்பி வைப்பார். ஸோ இந்த சிஸ்டர், இந்த அற்புதமான மகானுபவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள், நம்மோடும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருப்பது, அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது அது நம்முடைய குறை. அதுக்கு ஒரே வழி பிரார்த்தனை. ஏன் அவர்களோடு சேர வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர்களோடு சேர சேர நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது, இறைவனையே பற்றி கொள்கிறது. ஸோ யாரிடத்தில் நாம் சங்கம் வைத்து கொள்கிறோமோ அதற்கேற்ப நம்முடைய இயல்பு வடிவெடுக்கிறது. ஈவன் நாம் எதோடு சேர்கிறோமோ அது சங்கம். ஒரு மொபைல் ஃபோனு ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேனாக்கா அந்த சங்கத்தில் என்னை இணைத்திருக்கிறேன். ஒரு வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவின் மூலமாக அந்த சங்கத்தில் இணைத்திருக்கிறேன். இப்படி எந்த விஷயத்தில் நம்ம இணைத்திருக்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய ஒரு பகுதி, அந்த விஷயத்தினுடைய தாக்கம் நம்முடைய மனதிற்கு செல்கிறது. மனத்தின் மூலமாக புத்திக்கு போகிறது, புத்தியின் மூலமாக சித்தத்தில் பதிவாகிறது. அதன் பிறகு அது குணமாக இயல்பாக வடிவெடுக்கிறது. எனவே நாம் எதோடு சேர்ந்திருக்கிறோம், எதை நாடுகிறோம், எந்த விஷயத்தை உள்வாங்குகிறோம், ஸோ அது ஒரு சங்கம். எனவே இந்த சங்கம், அன்னியார் சொல்கிறார், நேரம் கிடைக்கும் போது எல்லாம் நல்லோர்களுடைய கூட்டுறவை நாடு. அது கிடைக்காத பட்சத்தில் அமுதமொழிகளை படி, பகவத்கீதையை படி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு சாது சங்கம் கிடைக்காத பட்சத்தில் அமுதமொழிகளை தினந்தோறும் படித்துட்டு வந்தால் அது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடன் இருப்பதான சங்கம் ஆகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணருடான சங்கம். அன்னியாரின் அன்பு மொழிகளை படிப்பது அன்னியாரோடு இருப்பதற்கு சமம். சுவாமி விவேகானந்தருடைய நூல்களை படிக்கும் நிலையில் அவரோடு நாம் இருக்கின்றோம். கீதையை படிக்கும்போது பகவான் கிருஷ்ணரோடு இருக்கிறோம். இவ்விதம் அந்த அருள் நூல்களை படிக்கையில் நம்முடைய மனம் கட்டாயமாக மாற்றம் பெறும். இது பெரிய மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
பிரம்மானந்தர் உள்ளிட்ட பல மகான்கள் அமுதமொழிகளை தினந்தோறும் ஒரு குறைந்தது ஒரு 15 முதல் அரை மணி நேரம் படித்துட்டு வந்தால் 3 வருடங்களிலேயே அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அவர்களுடைய இயல்பில் மாற்றம் உண்டாகும். ஏனென்றால் அது வெறுமனே வார்த்தைகள் அல்ல, அவருடைய மந்திரங்கள், அவருடைய அருட்சக்தி அந்த வார்த்தைகளில் இருக்கின்றது. எப்படி வேதத்தை ஓத ஓத ஒவ்வொருடைய மனோநிலை மேம்படுகிறதோ, காயத்ரி ஜபம் செய்ய செய்ய ஒருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலுடைய கெப்பாசிட்டி விரிவடைகிறதோ, அதுபோன்று அமுதமொழிகளை படிக்க படிக்க அவருடைய இயல்பில் மாற்றம் வரும். ஸோ இவ்விதம் சத்சங்கத்தில் இருப்பது, இதன் மூலமாக மனம் தெளிவு பெறுகிறது. மனத்தில் இருக்கிற கோணல்கள் திருத்தி அமைக்கப்படுகின்றன. அதனால்தான் கோபிகா கீதத்தில் வரும் தவக்கதாமிரதம் தப்த ஜீவனம், இது அமுதமொழிகள் எடுத்தெடுப்பிலே போட்டிருப்பாங்க. உன்னுடைய அமுதமொழிகள் புனிதத்தை தருபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை. இத்தகைய அமுதமொழிகளை படிப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்கிறார்கள் என்று கோபிகா கீதம் கிருஷ்ணரை பற்றி வர்ணிப்பது நம்ம அமுதமொழியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்விதம் அந்த நல்ல நூல்களை படிக்கும்போது அந்த சங்கம் நம்மை உயர்த்துகிறோம். இரண்டாவது, அந்த நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை நாம் நாடவில்லை. அமுதமொழிகளோ கீதையோ படிக்கும்போது அதே நேரத்தில் நான் ஏதோ சினிமாவையும் பார்க்கலாம், ஏதோ ஒன்றை போய் அரட்டை அடித்து கொண்டிருக்கலாம், சீரியலையும் பார்க்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக இதை படிக்கும்போது அதை தேவையற்றதை விட்டுவிட்டு உண்மையானதை, விஷயத்தை நான் நாடுகிறேன். ஸோ இப்படி நடக்கும்போதே நம்முடைய நோக்கம் என்னவென்று தீர்மானம் ஆகிறது. தினசரி எந்த விஷயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், மனம் எதை நாடுகிறது, மனம் நாடுவதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறேனா, அல்லது என்னுடைய குறிக்கோளுக்கு ஏற்ப மனம் கீழ்ப்படியுமாறு செய்கிறேனா? ஸோ இதில் நாம் வெற்றி அடையாத வரை நமக்கு மாற்றம் என்பது எதுவுமே இருக்காது. அப்படி எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மனத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் நமக்கென்று ஒரு நோக்கம், ஒரு தெளிந்த நோக்கம். என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது, என்னுடைய உண்மையான இயல்பை இந்த உடம்பு தானா, அல்ல அந்த உடம்பிற்கு அப்பால் இருக்கும் அந்த ஆத்ம சக்தி என்று சொல்கிறார்களே அது தானா, அதை அடைவதற்கு என்ன, அதை அடைவதற்கு நான் இன்றைக்கு என்ன செய்தேன், இறைவனை நோக்கி எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் அதற்காக செலவு செய்தேன். இவ்விதம் நம்மை நாமே கேள்வி கேட்பதன் மூலமாக மனத்தைக்கு ஒரு கடிவாளத்தை நாம் போட முடியும். ஒரு குறிக்கோள் இருந்தால்தான் மனம் கட்டுப்படும். குறிக்கோள் இல்லாவிட்டால் மனம் செல்கின்ற இழுப்புக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு பரிதாபமான ஒரு நிலை வந்துவிடும். எனவே மனம் போன போக்கில் போவது ஆசையை அதிகரிக்கிறது, பொறாமையை, வேற்றுமையை அதிகரிக்கிறது. நம்மிடம் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச பக்தியும் அதை கலையை செய்துவிடும். எல்லாவற்றிற்கு மேல் நிம்மதி, மன அமைதி அனைத்தும் போய்விடும். அதனால்தான் எந்த வீட்டில் 24 மணி நேரமும் டிவி சீரியல் இருக்குதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் சண்டை சச்சரவு இருக்கிறத நாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய மைண்டு கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய சார்ந்திருத்தல் வேறு ஏதோ சார்ந்திருக்கிறார்கள். வேண்டாதவற்றை தன்னுடைய ஏற்கனவே நம்மிடத்தில் இயல்பு, தேவையற்ற இயல்பு இருக்கிறது, அதை போக்குவதற்கு பதிலாக அதை பெருக்குவதில் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இது மாணிக்கவாசகர் சொல்கிறார். புழுத்தலை பொழியினேன் தனக்கு, அதாவது பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலையேன் தனக்குன்னு சொல்வா. அப்படி ஏற்கனவே வாழ்க்கையை ஒரு பொய்மான ஒரு வாழ்க்கை, அதாவது நிலையற்ற வாழ்க்கை. இதில் இன்னும் நான் பொய்யை பெருக்கி கொண்டிருக்கிறேன், புழுத்தலையின் போன்று ஒழுகி கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் இருப்பவர்கள். ஆகவே தான் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு தெளிந்த அறிவு, தெளிந்த புத்தி, ஒரு குறிக்கோள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது போன்ற விஷயங்களில் நாட்டம் இருக்கும். இது போன்ற நூல்களை நாம் படிப்போம். அந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்து கொள்ள முடியும். இவ்விதம் சத்சங்கத்தின் மூலமாக, ஒன்று நல்லோர் இணக்கம், அப்படி இல்லாவிட்டால் அருள் நூல்களை படிப்பது. அவ்விதம் செய்யும்போது நம்முடைய சிந்தனையில் மாற்றம் பெறுகிறது, புரிதலில் ஒரு மாற்றம், அண்டர்ஸ்டாண்டிங், உலகத்தை புரிந்து கொள்கின்ற அதில் ஒரு மாற்றம். அவ்விதம் மாறும்போது நம்முடைய பேச்சு மாறுகிறது, பேச்சும் சிந்தனையும் மாறும்போது நம்முடைய நடத்தையில் மாற்றம் வருகிறது, எண்ணங்களில் மாற்றம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற ஆசைகள் அனைத்தும் குறைகிறது. அடுத்து ஜெபம் செய்வதில் நாட்டம். அப்புறம் எந்த விஷயம் செய்தாலும் அதை ஒரு பூஜையாக செய்வோம். எந்த இடத்தில் பகவான் நம்மை வைத்திருக்கிறாரோ
எந்த கடமை நமக்கு இருக்கிறதோ அந்த கடமையை பூஜையாக செய்வது தான் ஒவ்வொருடைய முன்னால் இருக்கின்ற ஒரு கடமை. இதற்கு தெளிந்த உதாரணம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார். ஸோ எப்படி ஒருவன் வாழ வேண்டும், ஒரு குடும்பத்தில் வேற்றுமை மனோபாவம் கொண்ட, அதாவது அரை பைத்தியம், முக்கா பைத்தியம், கால் பைத்தியம் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு மத்தியிலும், பொருட்பைத்தியத்திலும், மற்ற விஷயங்களும் ஆச்சார பைத்தியத்திலும், இப்படி பலவிதமான பைத்தியங்களுக்கு மத்தியிலும் அன்னை எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி தினசரி வாழ்க்கையை நடத்தினார்கள், ஒவ்வொரு செயலியும் குருதேவருக்கென்று தான் செய்தார்கள். சமையல் செய்தாலும் சரி, மற்ற வேலைகள் செய்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு பரிமாறணும் சரி, எல்லாவற்றிலும் அவர் குருதேவரையே பார்த்தார்கள். அதே வேலைத்தான் வீட்டை பெருக்குதல், வீட்டை முழுகுதல், பாத்திரங்களை கழுவுதல், காய்கறி நறுக்குதல், சமையல் செய்தல், காய்கறிகளை வாங்கி வருதல், இப்படி எல்லா வேலையும் செய்தாலும் அவருடைய எண்ணம் முழுக்க அந்த செயல் அனைத்தும் ஒரு யஜ்யமாக குருதேவருக்கு அர்ப்பணம் என்ற ஒரே செயலில் இருந்தது. அதே போன்று நம் அலுவலகத்தில் எந்த வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, எந்த செயலை செய்கிறோமோ அது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பூஜை. அவ்விதம் பூஜை செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார். எல்லோரும் ஒரே விஷயத்தை செய்து கொண்டிருந்தால் உலகம் நடக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்தால் தான் உலகம் நடக்கும். பெயிண்டரும் நமக்கு தேவை, கார்பெண்டரும் தேவை, கொத்தனாரும் தேவை, இன்ஜினியரும் தேவை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியராக ஆகணுனாக்கா, கொத்தனாருக்கெல்லாம் இல்லைனாக்கா ஒன்றுமே நடக்காது. ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் தேவை. ஆகவே இது கீழானது, இது மேலானது என்பது எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் அதன் இடத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஒரு பூஜையாக மாற்றுவது, அதை எப்படி பூஜையாக மாற்றினால் ஒருவன் உயர்ந்த நிலையை, ஆன்மீக நிலையை அடைவான் என்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டியுள்ளன. இதற்கு தெளிந்த ஒரு உதாரணம் தான் மகாபாரதத்தில் வருகின்ற வியாதன் கதை. அவன் கசாப்பு கடை வியாபாரியாக இருந்தாலும் மகா பிரம்ம ஞானியாக இருந்தான். எனவே செய்கின்ற தொழிலில் எந்த ஒரு தாழ்வும் இல்லை. செய்கின்ற அந்த மனோபாவம் தான் ஒருத்தனுடைய தகுதியை, ஒருத்தனுடைய தூய்மையை நிர்ணயிக்கிறது. எனவே எந்த செயல் செய்தாலும் அதை எதற்காக செய்கிறோம், எந்த நோக்கத்தோடு செய்கிறோம், எந்த மனநிலையில் செய்கிறோம், அரைகுறை மனத்தோடுவா, புலம்பிக் கொண்டா, அல்லது கர்வத்தோடுவா, மற்றவருடைய எனக்கு இது கிடைச்சிருக்குன்ற ஒரு அகம்பாவத்தோடுவா, இப்படி எதுவுமே இல்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணம் என்ற ஒரு நிலையில் செய்யும்போது நமக்கு அந்த துறையில் திறமைகளும் மேலும் கைகூடும். மன ஒருமைப்பாட்டோடு செயல்கள் செய்ய செய்ய நாம் இன்னும் ஆன்மீகத்தில் முன்னேறி செல்வோம். எப்போதும் ஒரே நோக்கத்திற்காக, அதாவது நான் வாழ்வது இறைவனுடைய பணிக்காக, இறைவனுடைய அந்த யஜ்ஞத்தில் ஒரு அங்கமாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கும்போது நாம் இறைவனை விட்டு பிரிந்திருப்பதில்லை. ஸோ அந்த மரண தருவாயில் எந்த எண்ணத்திலேயே நம்முடைய வாழ்க்கை நடந்ததோ அதே எண்ணம், அதே மனோபாவம் வரும். ஸோ இறைவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரண தருவாயில் இறை நினைவு வரும். இறை நினைவு வரும்போது கட்டாயம் அவர் நம் முன் காட்சியளித்து நம்முடைய ஆன்மாவை அவருடைய திருவடியில் சேர்த்து கொள்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஸோ எத்தகைய ஒரு மனோபாவம், அந்த மனோபாவம் தீர்மானிப்பது சங்கம். எத்தகைய சங்கத்தில் இருக்கிறோம், எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், மனம் விரும்புகின்ற விஷயங்களையா அல்லது ஒரு குறிக்கோளுக்கேற்ப மனத்தை வழி நடத்துகின்ற ஒரு சீரிய மனிதனாக இருப்பதா, இதுதான் இந்த சங்கத்தினுடைய வலிமை. ஸோ நெருப்பிற்கு அருகில் இருந்தால் அந்த குளிர் இருக்கும்போதும், நெருப்பிற்கு அருகில் இருக்கும்போது அந்த குளிர் நீங்குவது போன்று நாம் சத்சங்கத்தில் இருக்கும்போது நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் நீங்குகின்றது, தெய்வ பக்தி வருகின்றது, நம்மை நாமே திருத்திக் கொள்கின்ற மனோபாவம், அதுதான் சத்சங்கத்தினுடைய வலிமை. தொடர்ந்து அமுதமொழியிலே படிச்சுட்டு வந்தோம்னாக்கா நம்முடைய மனத்தில் இருக்கிற அந்த கோணல்கள் படிப்படியாக மறையும். எனக்கு படிக்கணும்னு இது இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை, ஆனால் அமுதமொழியில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லும்போது நமக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, உலகியல் நாட்டம் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதற்கு ஒரே வழி திரும்ப திரும்ப நிலையாமையை பற்றி சிந்தனை செய்வது. இவ்விதமே இருந்தால் வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஆகும்? நன்கு யோசனை செய்வது, திரும்ப திரும்ப யோசனை செய்து ஒரு குறிக்கோளை மனதிற்கு புரிய வைத்து அந்த மனத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அத்துடன் பிரார்த்தனை, அத்துடன் சேர்க்கை. ஸோ நம்ம செய்ய வேண்டியது தெளிந்த மனம், தெளிந்த ஒரு குறிக்கோள், அதற்கேற்ற செயல்கள், அதற்கேற்ற ஒரு இணக்கம். இது அனைத்தும் சேரும்போது நாம் உண்மையான தொண்டனாக மாறுகிறோம்.
தொண்டன் என்பவன் பணிவாக இருத்தலின் அடையாளம். பணிவு என்றால் என்னை நானே இறைநிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு நிலை. நான் இறைவன் நிலை அடைவதற்காக என்னை நானே ஒப்படைக்கிறேன். ஒப்படைத்தலுடைய நிலைதான் பணிவு. அகங்காரத்தோடு இருப்பது எதையுமே ஏற்க மறுக்கும். ஒப்படைத்தல் நிலை. குருதேவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே கடைப்பிடிப்பது. அமுதமொழிகள் சொல்லியிருக்கிற அந்த உபதேசங்களை 1% கூட அந்த மாற்றம் இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்வது. அந்த ஒரு விஷயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் குருதேவருடைய உபதேசங்களை அப்படியே கடைப்பிடிப்பது. இதுதான் தொண்டனுடைய உண்மையான நிலை. தொண்டன் என்பது வாயை பொத்தி பெரியவங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ் வரும்போது நல்ல பணிவாக இருந்துட்டு அவங்க போன பிறகு இஷ்டத்துக்கும் இருப்பது, அது தொண்டன் அல்ல. கோயிலில் இருக்கும்போது மட்டும் பக்தியோடு இருந்துட்டு மற்ற நேரங்களில் நம்முடைய இஷ்டம் போல் இருப்பது அது தொண்டன் இல்லை. எல்லா நேரத்திலும் பக்தியோடு இருப்பது, எல்லா நேரத்திலும் நம்மை இறைவனுக்கு ஒப்படைப்பது, இதனுடைய அடையாளம்தான் தொண்டன். இத்தகைய நிலையில் இருக்கும்போது என்ன ஆகிறது என்றால், நல்ல விஷயங்கள், நல்லோருடைய இணக்கம் காரணமாக, நல்ல சிந்தனைகள் வாயிலாக நம்முடைய கெட்ட சம்ஸ்காரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குகிறது. ஏனென்றால் அந்த சம்ஸ்காரங்கள் நீங்குவது என்பது சாமானிய விஷயம் அல்ல. அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே தான் போகுமே தவிர அது அழியாது. ஒரே ஒரு வழி, தீயவற்றை அழிப்பதற்கு வாள் கொண்டெல்லாம் போராட முடியாது. மனத்துக்குள்ளே வாளோ எதுவுமே, தந்திரங்கள் எதுவுமே பலிக்காது. ஒரே வழி, திரும்ப திரும்ப அந்த நல்ல விஷயத்தையே சிந்தனை செய்வது. மனதிற்கு பிடிக்கிறதோ இல்லையோ, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விஷயத்தை நான் செய்தே தீருவேன். காலையில் நான் 4:30க்கு எழுந்துக்கணும் என்றால் பிடிக்குதோ பிடிக்கலையோ எழுந்துக்கணும். அடுத்தது பிடிக்குதோ பிடிக்கலையோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜப தியானம் செய்யணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ உடற்பயிற்சி செய்வது. அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரங்களை படிப்பது. அடுத்தது நம்முடைய தினசரி பணிகளுக்கு ஏற்ற அந்த விஷயத்தை திட்டமிடுவது. இப்படி ஒரு டைம் டேபிள், ஒரு நேரத்திற்கு ஏற்ப ஒரு செயல், இப்படி ஒரு அட்டவணையை தயாரித்து இதன்படி தான் நான் நடப்பேன் என்ற மனதிற்கு தெளிவாக இருந்தால், முதலில் சண்டித்தனமாக செயல்படும் மனம் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வாரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படி குதிரையை அடக்கணுமோ அந்த மாதிரி மனசை அடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாம் விடாமல் பண்ணிகிட்டே வந்தால் அந்த மனசுக்கு புரிஞ்சிடும், இவங்ககிட்ட நம்முடைய தந்திரம் எதுவும் பாட்சா எதுவும் பலிக்கலை, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாகும். அமைதியான பிறகு நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து போகணும். ஆனால் அந்த தொடர்ந்து போகிற விஷயத்தில் கொஞ்சம் சமரசத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த மனம் தலையில் உட்கார்ந்து கொள்ளும். எனவே எந்த க்ஷணத்திலும் சமரசத்திற்கு இடம் இல்லாமல் ஒழுக வேண்டும். இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். திடீர்னு நம்ம வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை பண்ண முடியாது. போயிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பழைய ரொட்டீன் போகாமல், நேற்று தான் போயிட்டு வந்தோமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நீங்கள் எண்ணம் கொடுத்தீங்கன்னா அதோட ஆட்டம் க்ளோஸ். அது தலைக்கு மேலே உட்காந்துடும். அந்த நேரத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் சரி, இந்த ஒரு நிகழ்வில் மாற்றம் இல்லை. இப்படி இருந்தால் இந்த மனத்தை நம்மால் வசப்படுத்த முடியும். திரும்ப திரும்ப மனதிற்கு 2 விஷயங்களை சொல்ல வேண்டும். எது தற்காலிக ஆனந்தம், எது சார்ந்திருத்தல். இந்த உலகத்தை சார்ந்திருத்தல் மரணம். மாற்றம் அடைகின்ற விஷயங்களை நாம் சார்ந்திருந்தால், இந்த உடலம் மாற்றம் அடையும் போது எங்கே செல்வோம் என்பது நமக்கு தெரியாது. மாற்றமற்றது ஆன்மா, இறைவன். அதுதான் நிரந்தரமானது. அதை நாம் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதே நாம் அதை பெற வேண்டும். அதற்கான வழி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். எனவே அவரையே பற்றி திரும்ப திரும்ப மனதிற்கு நமக்கு நாமே ஒரு உபதேசம். இப்படி இருக்கும்போது மனம் அமைதி அடையும், ஆசைகள் குறையும், இறை நினைவு அதிகரிக்கும், அகந்தை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அதுக்கப்புறம் அந்த அமைதி அதிகரிக்க அமைதியோடு ஆனந்தமும் அதிகரிக்கும். இதுதான் உண்மையான யோக நிலை. இதுதான் தாயுமானவர் குறிப்பிடுகின்ற வெட்டவெளி. வெட்டவெளி பேதையின் யான் என்பது இந்த நிலையை தான் குறிக்கின்றது. ஆசைகள் அற்ற நிலை,
இறை நினைவுள்ளே ஆழ்ந்திருக்கின்ற நிலை, அகந்தையற்ற நிலை, இது போன்ற நிலையில் நான் அந்த யோகமானது சித்திக்கின்றது. இது சும்மா இரு சொல்லற என்று அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசித்த ஒரு நிலையினுடைய இன்னொரு வடிவம். ரமண மகரிஷி சொல்வது போல் நான் யார் என்பதை உணர்ந்து அந்த உண்மையான நானை கண்டு கொண்ட ஒரு நிலை, கள்ளம் கபடமற்ற நிலை. அது இல்லாமல் கடவுள் உள்ளத்தில் மனம் செல்லாது என்று குருதேவர் சொல்கின்றது போன்று கள்ளம் கபடமற்ற நிலை. இத்தகைய ஒரு நிலையை பராபரமே எனக்கு தந்தருள்வாய். இத்தகைய நிலையை அடைந்து விட்டேன், உன்னுடைய கிருபையினால் அடைந்து விட்டேன். அடுத்தது எப்போதும் உன்னிடத்திலேயே ஒன்றிருக்கின்ற அந்த நிலைத்தான் பாக்கி, அது எனக்கு தந்தருள்வாய். பரம் என்றால் மிக மேலான, மிக எல்லாவற்றிலும் உயர்ந்த. அப்புறம் என்றால் எல்லாவற்றிலும் மூடியிருக்கின்ற, அனைத்தையும் கடந்தது, அனைத்திலும் நிறைந்திருப்பது, சகல உயிர்களும் எங்கும் நிறைந்திருக்க அந்த சிவம். இதை நீங்கள் சிவம் என்று கொள்ளலாம், சக்தி என்று கொள்ளலாம், நாராயணன் என்று கொள்ளலாம். அந்த இறைவன், இந்த இறைவனிடத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனையை தாயுமானவர் வைக்கின்றார். இந்த கண்ணியின் மூலமாக நாம் எளிமையை கை கொள்ள வேண்டும். எளிமை என்பது ஆசைகளை குறைத்த நிலை. உண்மையிலே எதுவுமே பொருட்களை குறைக்கின்ற நிலை, அதுவும் தேவைத்தான். தேவைக்கேற்ற பொருட்களை வைத்துவிட்டு தேவையற்றதை இல்லாமல் இருப்பது எளிமை. அதே நேரத்தில் மனத்தில் எளிமை, தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி எது தேவையோ இறை சிந்தனை மட்டுமே நிலை நிற்கின்ற அந்த ஒரு நிலை. அடுத்தது உறுதி, இறைவனை அடைவதில் ஒரு உறுதி. அதற்கு துணையாக சத்சங்கம். அடுத்ததாக அந்த பணிவு, சாதுக்களிடத்தில் பணிவு. அப்புறம் கபடமற்ற மனம். அடுத்தது சரணாகதி. அடுத்தது மௌனம். இத்தகைய நிலை நாம் அடையும் போது அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதாவது தியானம், முதலில் தாரணை நமக்கு கிடைக்கும், ஏகாகிரக சித்தம். அடுத்தது தியானம். உண்மையாகவே இறைவனை அடைகின்ற அந்த நிலை, இறை தரிசனம் பெறுகின்ற அந்த ஒரு நிலை, இறைவனுடைய சாநித்தியத்தை உணர்கின்ற நிலை. அடுத்தது இறைவனிடத்தில் ஒன்றிவிட்ட நிலை. அந்த ஒன்றிவிட்ட நிலைக்கு அப்புறம் அந்த ஜீவனம் கரைந்து இறைவனாகவே ஆகிவிட்ட நிலை. இதுதான் நிர்விகல்ப சமாதி, இறைவனாகவே மாறிவிட்ட நிலை, இறைவனிடத்தில் முற்றிலுமாக கரைந்துவிட்ட நிலை. இந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் இந்த ஒரு விஷயங்களை தாயுமானவர் சொல்கிறார். இந்த ஞான மார்க்கத்தில் பார்க்கும்போது இந்த வெட்டவெளி என்பது நிர்குண பிரம்மம், பேதையன் என்பது அகந்தை அற்ற ஒரு நிலை, கபடு அறையேன் என்பது மாயைகளை கடந்த நிலை, சிஸ்டருடன் சேருதல் என்பது சத்சங்கம், ஞானிகளுடைய கூட்டு, அனந்தம் என்பது சச்சிதானந்த அனுபவம். அந்த ஒரு அத்வைத நிலையில் பார்க்கும்போது இது. பக்தி மார்க்கத்தில் பார்க்கும்போது இறைவா நான் ஒன்றும் அறியாதவன், எனக்கு உண்மை, நான் எல்லா தொண்டர்களை காட்டிலும் தொண்டன். இது சுந்தரர் பாடுவது போன்று திருத்தொண்டர் தொகையில் பாடுகிற எல்லோருக்கும் அடியேன், அடியார்களுக்கெல்லாம் அடியேன், பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பால் வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்கின்ற அந்த ஒரு நிலை. என்னை அந்த அடியார்களோடு சேர்த்துவிடு, உன்னையே சார்ந்திருக்கின்ற நிலையை எனக்கு தந்துவிடு என்று அவர் திரும்ப திரும்ப வேண்டுகிறார். இந்த ஒரு கன்னிக்க சித்பவானந்தர் அருமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார். பொதுவாக மனிதருடைய பலருடைய இயல்பு என்பது தன்னை பெருமிதமாக எண்ணி கர்வம் கொள்வது, அதுதான் உலகியல் மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் ஆன்ம சாதகன் இதற்கு விதிவிலக்காக இருக்கிறான். அவன் எவ்வளவு அறிவை பெற்றிருந்தாலும் அதை அனைத்தையும் நீக்கிவிட்டு தன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று நினைப்பது ஆன்மீக சாதனுடைய மனப்பாங்கு. இந்த வெட்டவெளி பேதையன் யான் என்றும் சொல் வாயிலாக தாயுமானவர் தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்து வைத்திருக்கிற கலைஞானம், அவற்றை ஒட்டிய சித்த விருத்திகள் அனைத்தையும் ஒதுக்கி தள்கிறார். இத்தகைய ஒரு நிலையை கையாளுவது சாதருடைய கடமை. அந்த வக்கர புத்தி, கபடத்தனம், கோணலான மனப்பான்மை, இது ஆன்மீகத்திற்கு ஊறு விளைவிப்பது. பொருளை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு மாறாக அதை திரிவுபடுத்தி அறிந்து கொள்வது கபடம். அந்த கபடத்தை நீக்கி சரள சுபாவம், அதாவது குழந்தையினுடைய மனப்பான்மை பெறும்போது சாதகன் மிக விரைவில் ஆண்டவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிறான். அத்தகைய சாதகன் மனப்பாங்கை நேராக வைத்திருப்பது, சிஸ்டருடன் சேருவது அவசியம். நல்லோருடைய இணக்கம் தெய்வ பக்தியை மிக விரைவாக வளர்க்கும். இவ்விதம் தன்னை திருத்தி அமைப்பது, சான்றர்களோடு சேர்ந்திருப்பது,
தெய்வத்திடம் பரிந்து விண்ணப்பித்தல் ஆகிய 3 செயல்களையும் முறையாக கையாளுகின்ற ஆத்ம சாதகன் விரைந்து முன்னேற்றம் காண்பான். இக்கண்ணியில் தாய்மானவர் செய்கின்ற விண்ணப்பம் இது. முதலில் ஆன்மீக சாதனை என்றால் நம்மை திருத்தி அமைத்தல். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களை திருத்தி அமைக்கிறது, மற்றவங்களை கமெண்ட் பண்ண தான் நம்முடைய மனசு போகும். ஆனால் ஆன்மீகம் என்றால் முதலில் என்னை திருத்தி அமைத்து கொள்ளுதல், அடுத்தது அவ்விதம் ஒழுகி அந்த சான்றோர்களோடு சேர்ந்திருத்தல், அடுத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தல், முடிவாக இறைநிலையை பெறுவது. இந்த சில நிலையின் மூலமாக தாய்மானவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் பாடுகிறார். அதாவது ஒரு அம்மா தன்னுடைய மகளுடைய நிலையை பற்றி நாராயணன் எம்பெருமானிடத்தில் சொல்கிற மாதிரி ஒரு பாடல். ஓதிலும் உன் பேர் அன்றி மற்று ஓதால், உருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரியது கை உறவு உடையல், கயல் நெடுங்கண் துயில் மறந்தால், பேதையன் பேதை பிள்ளைமை பெரியது, தெல்லியன் வள்ளி நுண் மருங்குல், ஏதலர் முன்னா என் நினைந்து இருந்தாய், இடவெந்தை எந்தை பிரானே. அது இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஓதிலும் உன் பேர் அன்றி மற்று ஓதால், என்னுடைய மகள் என்ன சொன்னாலும் சரி உன்னுடைய திருநாமத்தை சொல்கிறதை தவிர வேறு எந்தையுமே அவள் சொல்ல. வாயால் சொல்லும்போது மனத்தாலையும் அதே தான். உருகும் நின் திருவுரு நினைந்து, உன்னுடைய அழகிய திருமேனியை நினைத்து மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறாள். காதன்மை பெரியது கை அரவு உடையவள், உன்மேல் அவள் கொண்ட அளவற்ற பிரேமை மிக மிக பெரியது. உன்னுடைய பிரிவாற்றமையால் செயலற்று போய் ஒன்றுமே கையறு நிலையில் இருக்கின்றாள். கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள், கயல் மீன்களை போன்ற கண்களை கொண்ட என்னுடைய பெண், என்னுடைய மகள், அருமை மகள் தூக்கத்தை கூட முற்றிலும் மறந்து விட்டாள். பேதையன் பேதை பிள்ளமை பெரியது, அறியாமை உடையவள் என்னுடைய மகள். அவள் ரொம்ப சின்ன குழந்தை, அவளுடைய அறியாமை தன்மை மிகவும் அதிகம். இவ்வளவு சிறிய பெண் இவ்வளவு பெரிய பிறைமையை உன்மேல் கொண்ட அந்த காதலை எப்படி தாங்குவாள்? தெல்லியல் வள்ளி நுண் மருங்குல், தெளிந்த அறிவை உடையவள், கொடி போன்ற எடையை கொண்டவள், ஏதலர் முன்னா என் நினைத்து இருந்தாய். இப்படி பல பேர் முன்னாடி இவளை இப்படி தவிக்க விட்டு நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாய் எம்பெருமானே? எங்கே இருக்கிறனாக்கா இடவெந்தை எந்தை பிரானே, திருவிடந்தையில் எழுந்தருளுக்கும் என் தந்தையே, என் தலைவா, இதற்கு ஒரு விடிவு சொல்ல மாட்டாயா? இங்கே ஆழ்வார் சொல்வதன் மூலமாக இறை அருளை பெறுவதற்கு என்ன வழிகள் இங்கே இப்படி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எப்போதும் அவருடைய திருப்பெயரையே சிந்தனை செய்வது, நாமத்தை ஜபிப்பது, அவரை பற்றியே பேசுவது, அவரையே நினைத்து கொண்டிருப்பது, அவரை அடையவில்லையே என்ற ஏக்கத்தை கொண்டிருப்பது, தூக்கத்தை கூட விட்டுட்டு அவருடைய சிந்தனையிலே இருப்பது. அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்போது அந்த குருநாதர் இறைவனிடத்தில் பரிந்துரை செய்கிறார். இந்த சீடன் இந்த நிலைக்கு வந்துவிட்டான், இவனை ஆட்கொள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த குருநாதர் பரிந்துரை செய்த போது இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் என்பது போன்ற அந்த பாடல். இதே ஒரு கருத்தை திருநாவுக்கரசர் அருளியிருக்கிறார். பெருகலாம் தவம் பேதமை திருலாம், திருகலாய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகால் நடி வாழ்த்தி வணங்கவே. தவத்தை பெருகலாம். திருமருகல் என்னும் தலத்தில், இங்கே தான் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான தலம். அந்த இறைவனுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கலால் ஒருவருடைய தவ பயன் பெருகும். அடுத்தது பேதமை, அறியாமை என்ற இருள் தீர்ந்துவிடும். திருகலாகிய சிந்தை திருத்தலாம், அதாவது வளைந்த கோலமுடைய இந்த மனத்தையும் நம்மை திருத்தி விடலாம். அதன் பிறகு பருகலாம் பரமாயதோர், எல்லாவற்றுக்கும் மேலான பேரின்பத்தை தேனை எப்படி பருகுவது போன்று நாம் பருகலாம். எப்போதுனாக மருகலான் அடி வாழ்த்தி வணங்குவே. இவை அனைத்தையும் உடைய திருமருகளில் உரையும் ஈசனுடைய திருவடிகளை போற்றி வணங்குவதல் மூலம் கைகூடும். எனவே இறைவனுடைய திருவடியில் மனத்தை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தவம் பெருகும். இறைவனை சிந்திக்க சிந்திக்க தவநிலை கைகூடும். தவம் என்பது உடல் உணர்வை கடந்த ஒரு நிலை, மனத்தை கடந்த நிலை. மனத்தையும் உடல் உணர்வையும் கடந்து பேதமை, அறியாமை நிலை, நான் உடம்பு என்கின்ற ஒரு அறியாமை நிலையிலிருந்து நான் இறைவன் அம்சம், இல்லை நான் அந்த இறைவனே தான்
அந்த நினைப்பு கூட மறந்து இறைவனிடத்திலேயே ஒன்றாக இருக்கின்ற அந்த பரமாயதோர் ஆனந்தத்தை நாம் பெற முடியும். எனவே அவரை சிந்தனை செய்வது தான் நாம் செய்ய வேண்டியது. இத்தகைய ஒரு நிலை இப்போது இந்த பிரிவிலே நாம் கை கொடுவதற்கு தினந்தோறும் சத்சங்கத்தில் இணைப்பது, மீண்டும் மீண்டும் அந்த குறிக்கோளை மனத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைப்பது, தினந்தோறும் ஜெப தியானத்தில் நேரத்தை ஒதுக்கி மேலும் மேலும் அந்த இயல்பிலேயே நிலைத்திருக்க முயற்சி செய்வது. இப்பொழுது ஒரு 5 நிமிடம் இந்த கண்ணை காட்டுகின்ற அந்த தியான முறையை பழக முயற்சி செய்வோம். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். இப்பொழுது உங்களை நீங்களே எல்லாவற்றிலும் விடுபட்ட ஒரு நிலையை அடைந்ததாக எண்ணுங்கள். எல்லா எண்ணங்கள், ஆசைகள், கற்பனைகள் இவற்றிலிருந்து விடுபட்டதாக எண்ணுங்கள். அந்த நிலையை அடையவில்லை என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நான் மனத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். எண்ணங்களிலிருந்து, கற்பனைகளிலிருந்து, எதிர்பார்ப்பிலிருந்து முற்றிலுமாக என்னை விடுவித்திடுவாய் என்று பிரார்த்தியுங்கள். இவ்விதம் பிரார்த்தனை செய்து உங்கள் சுவாசத்திலேயே மனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, வெட்டவெளி பேதையன் யான், வேறு கபடு ஒன்று அறியேன். நான் ஒரு பேதை. எப்படி வெட்ட வெளியில் எதுவுமே இல்லையோ அதுபோன்று என்னிடத்தில் இப்போது எதுவும் இல்லை. இதை பெற வேண்டும், இது எனக்கு வேண்டாம், இது வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் கடந்த ஒரு நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு பக்தன். எல்லா சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். இறைவா, இந்த குறிக்கோளை தவிர்த்து வேறு எதுவும் என் உள்ளத்தில் இல்லை. உன்னை அடைவதை தவிர்த்து வேறு எதுவும் என்னுடைய உள்ளத்தில் எந்த சிந்தனையும் இல்லை. கருணை கூர்ந்து என் முன் தோன்றி காட்சி தந்தருளுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு பகவான் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக தாமரையை மலர செய்கிறார். அதாவது புத்தியை விழிப்புணர்வு தருகிறார். புத்திக்கு விழிப்புணர்வு தருகிறார். எப்படி உடல் உணர்வு பெற்ற பிறகு உடலே நாம் என்று நினைக்கிறோமோ அதுபோன்று ஆன்ம உணர்வு பெறுவதற்கான ஒரு தகுதியை நமக்கு தருகிறார். அதுதான் இந்த தாமரை. அந்த தாமரை மலர் மீது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வீற்றிருப்பதாக எண்ணுங்கள். சிஸ்டருடன் சேர் ஆனந்தம். தண்டன் பராபரமே. இறைவா, உன்னிடத்திலேயே ஒன்றியிருக்க மிகவும் ஏக்கம் கொண்டிருக்கின்ற ஒரு தொண்டன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பகவான் தன்னுடைய திருக்கரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திருக்கரத்திலிருந்து ஒரு தெய்வீக ஜோதி வெளிப்பட்டு உங்கள் உடலை சூழ்கிறது. அந்த தெய்வீக ஜோதியில் உங்கள் உடல் கரைந்து பகவான் திருவடியில் ஒன்று சேர்கிறது. இப்பொழுது பகவான் மட்டுமே இருக்கிறார். அவருடன் ஒன்றுபட்டிருக்கின்ற இந்த ஆனந்த நிலையில்
சிறிது நேரம் இருக்க முயற்சி செய்யுங்கள். இதுபோன்று காலையிலும் மாலையிலும் பகவானிடத்தில் ஒன்றிருக்கின்ற இந்த தியானத்தை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் சாதாரண நிலைக்கு வந்ததும் மீண்டும் அந்த தெய்வ ஜோதி இறைவனின் திருவடியிலிருந்து வெளியே வருவதை உணருங்கள். நீங்கள் எந்த உடலை கொண்டிருக்கிறீர்களோ அந்த உடல் வடிவத்தை பெறுவதாக எண்ணுங்கள். கை நிறைய மலர்களை ஏந்தி பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நான் வெட்டவெளி பேதையன் போன்று இருப்பேனாக. என்னிடத்தில் கபடு எதுவும் இல்லாமல் இருக்கட்டும். எப்போதும் சத்சங்கத்தில் உன்னுடைய அமுதமொழிகளை படிப்பதில், உன்னிடத்தில் ஒன்றி இருப்பதில் எனக்கு அளவற்ற ஈடுபாடு உண்டாகட்டும். என்னுடைய வாழ்வு உமக்கு தொண்டாற்றுவதற்காகவே அமையட்டும். என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் உனக்கு அர்ப்பணமாக இருக்கட்டும். ஏனென்றால் நான் உன்னவன், உன்னுடையவன், உனக்கே உரித்தானவன். உனக்கும் எனக்கும் உள்ள இந்த நிலை எதனாலும் பிரிக்க முடியாதது. இந்த நிலையில் எப்போதும் இருக்க அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்தபடி மலர்களை பகவானின் திருவடியில் அர்ப்பணம் செய்து உங்கள் தலையை அவருடைய திருவடியில் வைத்து கைகளை கூப்பி நமஸ்காரம் செய்யுங்கள். கைகளை கூப்பியபடி கண்களை திறந்து எதிரிலிருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவுருவத்தை தரிசியுங்கள். சுவாமி விவேகானந்தர், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இறைவனுக்குரியவர்கள் என்று நினைத்தால் நிச்சயம் நாம் இறைவனுக்குரியவர்கள். நாம் எதை பாவனை செய்கிறோமோ அதுவாக ஆகிறோம். எனவே எப்போதும் நம்மை இறைவனுடைய திருவடியில் ஒன்றுபட்டிருக்கும் தொண்டனாக, அவருடைய குழந்தையாக, அவருடைய தோழனாக ஏதோ ஒரு பாவனையில் எப்போதும் இருந்து அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகில் வாழ்ந்தபடி அவருடைய பணியை செய்து முடித்து மீண்டும் அவருடைய திருவடியிலேயே நாம் சேர்வோம். அதற்கு தாயுமானவர் போன்றோருடைய பராபர கன்னி அமுதமொழிகள் நமக்கு வழிகாட்டட்டும். குருதேவரின் திருவருளால் இந்த பிரிவிலேயே பரிபூர்ண நிலையை அடைவோம். அதற்கு அவருடைய திருவருள் துணை புரியட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை இந்த அலையில் பூர்த்தி செய்கிறோம். வரும் வியாழன் இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே, அதாவது நிர்விகல்ப சமாதி, அதை வேண்டுகிறார் தாய்மணவர். இதை பற்றி வரும் வியாழன் அன்று நாம் சிந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.